நான் கண்ட வாழ்க்கையை நீங்க காண முடியாது, நீங்க கண்ட வாழ்க்கையை என்னால காண முடியாது. அதான் உண்மை. அந்த உண்மை தெரியாம ஒரு சில சுத்த வெள்ளாளர்களும், அடுத்தது ஒரு சில இந்த அரசியல்வாதிகளும் புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் சுத்த வெள்ளாளன்னு சொன்னது சாதி பிரச்சனை இருக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் யாரை பற்றி சொல்றேன். அதாவது இந்த சீமான் நாம் தமிழர் கட்சி, ஸோ அவரை பற்றி விமர்சனங்கள் அதிகம். அந்த மனுஷன் உண்மையா புழுவுதானோ, உண்மையா என்ன என்ன செய்து என்று இருக்கோ, நானும் கூகுளில் அங்கே இங்கேன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதாவது இந்த துப்பாக்கி AK-47 அது கேள்விப்பட்டிருக்கோம். 74 அப்படியே திருப்பி இந்தியாவில் நம்பர் வருது. இவர் நம்பரை புள்ளையா சொல்லி போட்டாரோ அப்படியோ இப்படியோன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் வந்தது, எனக்கும் வந்தது. ஸோ அப்போ அந்த நம்பரை பார்த்தால், ஸோ அந்த நம்பரில் துவக்கங்கள் இருக்கான்னு பார்த்தால் உண்மையாக சொல்ல போனால் அது இருக்கு. அதை யூடியூப்பில் சுட்டும் காட்டியிருக்காங்க, அதாவது வீடியோவில் காட்டியும் இருக்காங்க. அதை ஒரு தமிழ்நாட்டு தமிழர் வந்து அதை பற்றியான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே அவற்ற வீடியோவை நான் லிங்க் விட்டுருக்கேன். அந்த தமிழ்நாட்டு தமிழற்ற வீடியோவை நான் லிங்க் விட்டுருக்கேன். ஏன்னா அதை பார்த்துட்டாவது கொஞ்சம் பொத்தி கொண்டுருங்க ரெண்டு பக்கம். ஏன்னா நீங்கள் செய்கிறது உண்மையை சொல்ல போனால் தேவையில்லாத விமர்சனம். அடுத்தது இந்த ஆமரட்சி, அதாவது விடுதலை புலிகள் தலைவரை போய் சந்திக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த யுத்தத்தின் ஒரு கடைசி முடிவில் போவார். அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து கூட நாங்கள் ஒருவரும் போயில அந்த யுத்தத்துக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அந்த கடலுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்க நேரங்களில் நான் வரணும், நான் சந்திக்கணும் என்று சொல்லி அந்த கடைசி நிமிஷத்தில் போய் அங்கே சந்திச்சுட்டு வந்த ஒரு மனிதன் என்ற அது அண்ணன் சீமான் தான். அதில் வேறு யாருமே இல்லை. அப்படி ஒரு வீரத்தனமான செயலை ஈடுபட்டபடியால் இன்றைக்கும் அவர் கன விடயங்களை கதைக்கக்கூடியா இருக்கு. அங்கே உள்ள மற்ற கட்சிகளால் அதில் கதைக்கிறாருன்னா அவர்கள் அந்த வீரத்தனமான விஷயத்தை செய்யலை. ஸோ அவர்கள் பயத்தில் அங்கே நின்றுட்டார். ஆனால் இங்கே விடுதலை புலிகளே சொன்னவர்கள் நீங்கள் வர வேண்டாம், இங்கே வந்தால் நீங்கள் பிரச்சனை என்று. இல்லை நான் வரவேன் என்று சொல்லி இவர் கூட்டிக் கொண்டு வந்த என்று சொல்லி அந்த கூட்டிக் கொண்டு வந்த ஆள் அந்த சூசை எங்கள் அண்ணன் சூசையால் கூட்டிக் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அந்த சாப்பாடு கொடுத்து சமைச்சு கொடுத்தது அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக, அதுவும் இலங்கையிலிருந்து ஒரு தமிழ்நாட்டு சேனல் அதுவும் போட்டிருக்கு. அவரும் ஒரு முன்னாள் போராளி, அவர் கிளீனாக சொல்கிறார். அவருடைய வீடியோ நான் கீழே இணைச்சிருக்கிறேன். அவர் கிளீனாக சொல்கிறார், நான் தான் அவர் என்ன சாப்பிட்றாருன்னு எழுதினான். நானும் உண்மையாக அதிசயிச்சேன். என்னடாப்பா அவர் சரி அண்ணன் சீமான் சொல்லியாக்க உண்மையாக எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அவர் அப்படியே கிளீனாக சொல்கிறார், நான் தான் இந்த சாப்பாடு எழுதினான். அதாவது அண்ணன் வந்து எங்களுக்கு சொன்னவர், தம்பி வாரான், தம்பிக்கு இன்றைக்கு விசேடமாக சமையுங்க, நாங்கள் வர வேண்டாம்னு சொல்ல ஆள் வருதுன்னு ஆள் வந்து அங்கே டைமுன்னு சொல்லிது. அதாவது 12 மணி நினைக்கணும், 12லேருந்து 5 மணி விட்டு நின்று காய்ச்சாண்டு, 1 நிமிஷம் காய்ச்சாண்டு சொன்ன இந்த சுத்த வெள்ளாடனுக்கு இந்த வீடியோவையும் போட்டு காட்டுங்க. அதாவது 1 நிமிஷம் கதைக்கல, 12லேருந்து 5 மணி மட்டும் ஏதோ காய்ச்சாண்டு அவரே சொல்கிறார். அது இலங்கையில் உள்ள அவர் கொஞ்சம் இப்போ ஏழாமல் இருக்கிறார், பார்க்க தெரியுது, முன்னாள் போராளி. அவருக்கு கதையெல்லாம் வந்து ஒரு ஷோக் வந்த மாதிரி தான் கதைக்கிறார். அவர் உண்மையாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்படி ஒரு ஆள் வந்து தெளிவாக இந்த நாம் தமிழர் கட்சியான சீமான் விமர்சனத்துக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் இதுக்கு நான் நினைச்சிருக்கிறேன், போய் பாருங்க. அதாவது இது ஏன் நான் சொல்றேன்டா, அவர் என்னமொன்னே சொன்னார், அதாவது ஆமை ஓடு நீந்தி போனாரா என்று கேட்க அதை பற்றி தனக்கு தெரியாது. அதை உண்மை அதை சொல்கிறேன். சில நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் அதில் கதைக்க இயலாது. அப்போ அதை வந்து சொல்லேக்கில் வந்து சில சமயத்தில் அது ஒரு கற்பனையில் சில விடயங்களையும் சொல்ல வேண்டி வரும். அப்போ அந்த கற்பனையில் சொல்கிற எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி அரசியல் செய்யப்படாது. ஸோ இந்த அரசியல் செய்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, எப்படியாவது இந்த ஈழத்தமிழற்ற சுமையை, அந்த கவலையை, கஷ்டத்தை சுமந்து செல்லும் இந்த 17 ஆண்டுகளாக சுமந்து கொண்டு போகும் ஒரு மனிதனை அவர்கள் சொல்கிற அந்த சுத்த வெள்ளாடன் சொல்கிற கருத்து, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க சாதியை பற்றி கலைக்கிறதுக்கு, இந்த சுத்த வெள்ளாடன் சொல்கிற கருத்து, அதாவது புண்ணை ஆற விடக்கூடாது, அந்த புண்ணை வந்து எப்போதும் திறந்து வைக்கணும், அப்போதான் அந்த புண்ணை பார்த்து பிச்சைக்காரனுக்கு பிச்சை கூட வரும் என்று அதை சொல்லியிருக்கிறார். அது எப்படி கொத்த எங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் கொண்ட ஒரு அரசியல்வாதி நாங்கள் மொக்குத்தனமாக தேர்ந்தெடுத்துட்டோம்ன்றதை கவலையுடன் சொல்லிக்கொண்டு உங்களிடம் இந்த விடபெறுகிறேன். அதாவது வீடியோ 2 நான் கீழே அணைச்சிருக்கிறேன். நீங்கள் இது டிக்டாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் ஐடியா யூடியூப்பில் மட்டும் அந்த வீடியோ லிங்கை கீழே இணைக்கக்கூடியா இருக்குது, மற்ற இடங்களில் இணைக்க இயலாது. ஸோ போய் நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நிச்சயமாக இதற்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரியும்
எல்லா அரசியல்வாதியும் சரி அல்லாட்டி புலம்பெயர்ந்த தேசங்களில் கொஞ்சம் இருக்குது, அதுகள் ஏன் கதைக்கணும் தெரியல. அதாவது வீடியோவுக்கு எதுவும் கதைக்கிறேன்னா கதைங்க, நான் வேணாலும் சொல்லல. ஆனால் அதை ஒரு கொஞ்சமாவது எங்களுக்கு தேவையான மாதிரி கதைங்க. இப்போ நானும் இடக்கிட எது என்னோட கதைக்கிறேன், ஆனால் அது ஒரு ஒரு காமெடிக்கு போகிறது. ஆனால் இது இப்படியான விஷயங்களை நாங்கள் கதை கேட்கல. சரி, அவர் என்னதான் ஒரு சின்ன தப்பு செய்தாலும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நல்ல விஷயம் நடக்குதானே என்றதை நீங்கள் யோசிங்கன்றதுக்காக இந்த பதிவு. உங்களை மன்னித்து தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அது அப்படி கதைக்காதீங்க. ஏன்னா இந்த சுத்த வெள்ளாடல் எல்லாம் சுயநலக்காரன். சுத்த வெள்ளாடல் எல்லாம் சும்மா ஆள் இல்லை, லேசுப்பட்ட ஆள் இல்லை, அவனெல்லாம் சுயநலக்காரன். அவன் தான் வாழத்தான் பிளான் போடுறான் வழியா, மற்றபடி ஈழ மக்களையோ ஈழத்தையோ வாழ்றதுக்கு பிளான் என்ற வாழ்க்கையில ஒரு சொட்டு கூட இல்லை என்றதை திட்ட தெளிவாக அவருடைய கண்ணை பார்க்கவும், அவருடைய கதையை பார்க்கவும், அவருடைய நடத்தையை பார்க்கவும் தெரியுது என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். முடிஞ்ச வரை இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாரும் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவை. நன்றி.